வணக்கம். இன்னைக்கு நாம சின்வா அச்சுபே எழுதின திங்ஸ் ஃபால் அபார்ட் புத்தகத்தோட முதல் அத்தியாயத்துல இருந்து சில முக்கியமான பகுதிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம நோக்கம் என்னன்னா, முக்கியமா ஒகோங்க்வோ அந்த கதாபாத்திரம், அப்புறம் அவரோட உலகம், அதை பத்தி நாமளும் நீங்களும் சேர்ந்து புரிஞ்சுக்கிறது தான். இந்த அத்தியாயத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. ஒரு பக்கம் ஒகோங்கோ 9 கிராமம் தாண்டி பேர் போனவர், அமலின்சேன் ஒரு மல்யுத்த வீரர், அவரை ஜெயிச்சது மூலமா பெரிய புகழ் அடைஞ்சவர். ஆமா. மறுபக்கம் பார்த்தா அவரோட அப்பா ஒனோகா, நிலைமை அப்படியே தலைகீழ். ஆமா. இது அந்த சமுதாயத்துல தனிப்பட்ட சாதனைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு காட்டுது. ஒகோங்கோவோட அந்த புகழ் அது அவரோட கடின உழைப்புல வந்தது. ஆனா அந்த புகழ அவர் எதுக்கு இவ்ளோ இறுக்கமா புடிச்சுக்கிட்டாருன்னா, தன் அப்பா பட்ட அவமானத்தை அவர் படக்கூடாதுங்கிற ஒரு ஆழமான தேவைதான் அதுக்கு காரணம். சரி சரி. ஒகோங்குவோவோட தோற்றமே ஒரு மாதிரி தீவிரமா இருக்கும் இல்லையா? உயரமா, நல்ல திடமான உடம்பு, புருவம்லாம் அடர்த்தியா, மூக்கு அகலமா. ஆமா, ஒரு கடுமை தெரியும். கோபம் வந்தா திணறுவாரு, கைய யூஸ் பண்ணுவாருன்னுலாம் வருது. அப்புறம் திறமை இல்லாதவங்கள, குறிப்பா தான் அப்பா மாதிரி ஆளுகளை பார்த்தா கொஞ்சம் கூட பொறுமை இருக்காதுன்னு சொல்றாங்க. நீங்க சொல்றது ரொம்ப சரி. ஒகோங்கோவை புரிஞ்சுக்கணும்னா அவருக்கு அப்படியே எதிரான அவரோட அப்பால பார்க்கணும். உன்னோக்கா முற்றிலும் வேற மாதிரி. எப்படி? சோம்பேறி, நாளைக்கு என்னன்னு யோசிக்க மாட்டாரு, கடன் வாங்குறதுல தயக்கமே இல்ல. ஆனா புல்லாங்குழல் வாசிக்கிறது, திருவிழா, நண்பர்களோட சந்தோஷமா இருக்கிறது, இதுலெல்லாம் ரொம்ப ஈடுபாடு. வாழ்க்கை இருக்கும்போதே அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை அவருக்கு. ஆமா, அந்த குணத்தினால சமூகத்துல அவர் கொஞ்சம் ஒதுக்கப்பட்டு மதிக்கப்படாம இருந்திருக்காரு. அததான் ஒகோங்குவோ வெறுத்தாரு. சரிதான். அந்த கடன் கேட்க வர்ற ஒக்கோய சம்பவம் அது நல்லா காட்டுது இல்லையா? ஆமா ஆமா. உனோகா எப்படி சிரிச்சுக்கிட்டே அந்த சுவர்ல காய வச்ச வெண்டக்கா கோர்வையை காட்டி சமாளிக்கிறார் பாருங்க. ஒவ்வொரு கோர்வையும் ஒரு கடன் கணக்காம். பெரிய கடனையெல்லாம் முதல்ல அடைக்கிறேன்னு சொல்லி அழகா நழுவிடுறாரு. அது அவரோட இயல்பையும் ஒரு விதத்துல சமயோசித புத்தியையும் காட்டுது. இங்கதான் நம்ம அந்த இக்போ கலாச்சாரத்தோட ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். பழமொழிகள். ஆமா, அத பத்தி சொல்லுங்க. வார்த்தைகள் உண்ணப்படும் பாமாயில்னு சொல்றாங்க. அதாவது பேச்சுக்கு சுவை கூட்டுற, ஆழம் கொடுக்கற ஒரு விஷயம் அது. வெறும் தகவல் பரிமாற்றம் மட்டும் இல்லாம பேச்சுல ஒரு கலை, ஒரு ஞானம் இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஓஹோ. இங்க ஒக்கோய மட்டும் இல்ல, பின்னால ஒகோங்குவோவும் கூட முக்கியமான சமயங்கள்ல பழமொழிகளை பயன்படுத்துறத நாம பார்க்கலாம். அப்போ தன் அப்பாவோட அந்த தோல்வி, அந்த அவமானம், இதுதான் ஒகோங்கோவை ஓட வச்சிருக்கு. ஆமா, அதுதான் அவரோட உந்து சக்தி. அதனாலதான் அவர் இவ்ளோ கடினமா உழைச்சு பெரிய சேமிப்பு கிடங்கு 3 மனைவிங்கன்னு சமூகத்துல ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப இடைமலி பட்டம் வாங்க தயாராகிறாரு. அது சமூகத்துல 3வது பெரிய பட்டம். ஆனா இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த வெற்றிக்கு காரணம் அவரோட உழைப்பு மட்டும் இல்ல, தான் அப்பாவை மாதிரி ஆயிடுவோமோங்கிற அந்த பயம். நிச்சயமா, அந்த பயம்தான் அவரை தொடர்ந்து இழக்குது. அதுதான் அவரோட பலமாகவும் பலவீனமாகவும் மாறப்போகுதுன்னு தோணுது. கரெக்ட். அந்த பயம் அவரை இலக்குகளை அடைய வச்சிருக்கலாம். ஆனா அதுவே உறவுகளை, குறிப்பா நெருக்கமான உறவுகளை சிக்கலாக்க வாய்ப்பிருக்கு. இந்த பயம் அவரை ரொம்ப இரக்கமில்லாதவராகவும் உணர்ச்சிகளை காட்ட தயங்குறவராகவும் மாத்துதான்னு நம்ம பார்க்கணும். சரி, இப்ப கதையில ஒரு புது நபர் வராரு. கொஞ்சம் பதட்டமான சூழல்ல. இக்கமேஃப்னாங்கிற அந்த பையன். ஆமா, அது ஒரு முக்கியமான திருப்பம். போரை தவிர்க்கிறதுக்காக பக்கத்து கிராமம் உமுஓஃபியாவுக்கு பலியா கொடுக்கப்பட்ட பையன் அவன். அவனை ஒகோன்கோவோட பொறுப்புல விடுறாங்க. இது அந்த காலத்து சமூக விதிகள், நீதி இத பத்தியும், அப்புறம் ஒகோன்கோ மேல சுமத்தப்படுற இந்த புது ரொம்ப சிக்கலான பொறுப்பு பத்தியும் நிறைய கேள்விகளை எழுப்புது. ஆமா, அவன் சும்மா ஒரு விருந்தாளி இல்ல, ஒரு பலிப்பொருள். ஆமா, ஒகோன்கோவோட அந்த கடுமையான சுபாவம் இந்த பையன் கூட எப்படி பொருந்தும், இது கதையோட போக்கையே மாத்த போகுது. ஆக இந்த முதல் அத்தியாயத்துல நம்ம பார்த்தது என்னன்னா, ஒரு பக்கம் லட்சியம், மறுபக்கம் பயம்னு ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒகோன்கோ, அப்புறம் கவலையே இல்லாத அவரோட அப்பா உனோகா, கடைசியா இந்த துரதிருஷ்டவசமான பையன் இக்கேமெஃபுனா. கூடவே அந்த சமூகத்தோட சில விஷயங்களும் பார்த்தோம். தனிநபர் சாதனைக்கு இருக்கிற மதிப்பு, பழமொழிகளோட பங்கு, சமூக விதிகள்னு சில விஷயங்கள். இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். தான் அப்பாவ மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிற வெறுப்பு, தோல்வி மேல இருக்கிற அந்த ஆழமான பயம், இதெல்லாம் ஒகோங்குவோவோட செயல்களையும் முடிவுகளையும் எப்படி வழிநடத்தும். குறிப்பா இப்ப அவரோட பொறுப்புல இருக்கிற ஒன்னும் அறியாத அந்த இக்கமெஃபுனா கூட அவரோட உறவு எப்படி இருக்கும்? சமூக எதிர்பார்ப்பு ஒரு பக்கம், தனிப்பட்ட பயம் இன்னொரு பக்கம்.
இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற இந்த போராட்டம் கதையை எந்த மாதிரி சிக்கலான பாதைகளுக்கு கொண்டு போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை யோசிச்சு பாருங்க.